வணக்கங்க. நான் வந்து நைரோபில வந்து ஜிம்கானா கிளப்ல தங்கியிருக்கேன். அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்ட் இருந்துச்சு. சரின்ட்டு நான் வந்து எல்லாம் வாக்கிங் போவாங்க. நான் வந்து போறதில்ல. சரி ஏதோ வாக்கிங் போற கிரவுண்டு போல, இல்ல வந்து இந்த கிரிக்கெட் ட்ரெய்னிங் அப்படின்னு நெனைச்சுட்டு அத விட்டுட்டேன். அப்ப தான் நான் இவரு நண்பர்கிட்ட சொன்னேன். இந்த மாரி பக்கத்திலேயே ஒரு கிரவுண்ட் இருக்கு. எல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்காங்கன்னு. அவரு சொன்னாரு, "அடப்பாவி! அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்பா அது. அங்க தான் யுவராஜ் சிங் வந்து முதல்ல இல்ல. பட் 80 பால்ஸ்ல 84 ரன் அடிச்சாரு. நெறைய ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர்லாம் அங்க ஆடியிருக்காங்க. அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அது. இப்போதைக்கு வந்து அது இத பயன்படுத்துறது இல்ல. பயன்பாட்டுல இல்ல. பட் ஆனா அது ஒரு ஒரு வரலாற்று கிரிக்கெட் பிளேயர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டேடியம் அது. நீங்க அங்க வாக்கிங் போங்க" அப்படின்னாரு. அப்புறம் தான் எனக்கு அந்த ஸ்டேடியத்த பத்தி தெரிஞ்சுச்சு. வாக்கிங் போய் பார்த்தேன். எல்லாமே வந்து ஒரு மாரி சிதிலம் அடைஞ்சு கிடக்கு. ஒன்லி கிரவுண்டு மட்டும் வந்து அந்த ஜிம்கானா மெம்பர்ஸ் வாக்கிங் போறாங்க. மத்ததெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. அங்க பயன்படுத்தின அந்த ஸ்கோர் போர்டு அதெல்லாம் சும்மா ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் ஏதோ ஒரு 7000 ஆடியன்ஸ் உட்கார்ற அளவுக்கு இருக்கும் போல. அந்த அளவுக்கு எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. ஆனா அப்படி தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் சிதிலம் அடைஞ்சு அப்படியே கிடக்கு. இதில மட்டும் கிரவுண்டில மட்டும் வந்து டெய்லி வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அங்கே சில வித்தியாசமான பறவைகளை பார்க்க முடிஞ்சது. கொக்கு மாதிரி இருக்குது. ஆனால் பெருசாக நல்லா உயரமாக இருக்குது. அதை பார்க்க முடிஞ்சது. பரவாயில்ல. எல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஃபேமஸான பிளேயர்லாம் விளையாடின ஒரு கிரவுண்டில் நமக்கும் வந்து வாக்கிங் போகிற வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு ஒரு சந்தோஷமாக வந்து அந்த கிரவுண்டில் வாக்கிங் போனேன். சரி, உங்களுக்கும் அதை வந்து காமிக்கலாம். நீங்கள் வந்து நைரோபி, கென்யா வந்து இந்த ஸ்டேடியத்தை பார்க்க முடியாது இல்லையா? இப்போ பயன்பாட்டிலே அது இல்லை. அதனால் வந்து இதை ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். பாருங்கள். நன்றி.